Hi, my dear students. Chapter 7 Ecosystem. Today discussing about the topic Stratification of Bond Ecosystem. Stratification அப்படின்னா அடுக்கமைவு அப்படின்னு அர்த்தம். ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் அதோட அடுக்கமைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து there are 3 zones கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும், இன்னொன்று பெனட்ரேஷன் ஆஃப் லைட் எவ்வளோ பெனட்ரேஷன் ஊடுருவி போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும், அதேமாதிரி டெப்த் ஆஃப் வாட்டரோட டெப்த்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும், ப்ரெசன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இது மாதிரியான ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தேர் ஆர் 3 ஜோன்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பாண்ட் ஈகோசிஸ்டத்தில். அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா லிட்டோரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜோன், இன்னொன்று வந்து லிம்னட்டிக் ஜோன், இன்னொன்று வந்து ஃப்ரோபோண்டல் ஜோன் அப்படின்னு தேர் ஆர் 3 ஜோன்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு லிட்டோரல் ஜோன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெரி க்ளோஸ்டு சோர்னு எதுன்னு பார்த்தோம்னா கடற்கரை, அந்த கரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கரைப்பகுதிக்கு வெரி க்ளோஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிட்டோரல் ஜோன். டெப்த் வந்து ரொம்ப சாலோ வாட்டர் கொடுத்துருப்பாங்க. சாலோன்னு பார்த்தோன்னா ஆழம் குறைவாக இருக்கும். ஆழம் குறைவாக இருக்கிறதுனால பார்த்தோம்னா ரூட்டட் ஹைட்ரோபைட்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் டாமினண்ட்டாக இருக்கும், அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த கடற்கரை இந்த குளத்தோட கரை ஓரமாக. அடுத்து பார்த்தோம்னா லிம்னட்டிக் ஜோன்னா சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரோட சர்ஃபேஸ். அப்போ அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டு நல்லா பெனட்ரேஷன் ஆகிறதுனால பிளாங்க்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிளாங்க்டன்ஸ் அப்படின்னாவே பார்த்தோம்னா மிதவை உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது பிளான்ட்ஸ், அனிமல்ஸாக இருக்கலாம், எல்லாம் அதிகமாக இருக்கும். அதில் ஃப்ரோபோண்டல் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா டெப்த் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்கும். பெனட்ரேஷன் லைட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால டார்க்காக தெரியும். இந்த இடத்துல ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஹெட்ரோட்ரோப்ஸும் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் ஃப்ரோபோண்டல் ஜோனில். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தோம்னா அடிஷனலாக ஒரு ஜோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோன் பேர் பெந்திக் ஜோன் கொடுத்துருக்காங்க. பெந்திக் அப்படின்னாவே பார்த்தோம்னா பெந்தோஸ் அப்படின்னா டீகம்போசர் அப்படின்னா இறந்து போன பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம்னா எங்கே செடிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அடியில் செடிமெண்ட் ஆகும். அதுதான் மட்டாக இருக்கும், அதாவது சேறு நிறைந்த பகுதியாக இருக்கும். அந்த சேறு நிறைந்த பகுதி தான் நம்ம சொன்னால் பெந்திக் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி சொன்னோம். இப்போ உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரு, பேஸ்ட் ஆன் ஏ ஃபேக்டர் லைக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சோர்ஸ். எதில் இருந்து பார்த்தோம்னா கரையிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும், இன்னொன்று பெனட்ரேஷன் ஆஃப் லைட், டெப்த் ஆஃப் வாட்டர், டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது மாதிரி இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தே மேபி 3 ஜோன் என்னென்னு பார்த்தோம்னா லிட்டோரல், லிம்னட்டிக், ஃப்ரோபோண்டல். நான் சொன்ன லிட்டோரல் ஜோன் சொன்னால் வித் க்ளோசஸ்ட் டு ஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் சாலோ வாட்டர் ரீஜன்ஸ் ஆழம் குறைவாக இருக்கும். அலோ ஈஸி பெனட்ரேஷன் ஆஃப் லைட் ஈஸியாக தான் பண்ணுவோம், பெனட்ரேஷன் ஆகும். இட் ஈஸ் ஏ வார்ம் வாட்டர். ஏன்னா லைட் ஈஸியாக பெனட்ரேஷன் ஆகிறதுனால ஆழம் கம்மியாகிறதுனால அந்த ரீஜன் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டராக இருக்கும், கொஞ்சம் சூடான தண்ணியாக இருக்கும். அதில் என்ன ஆக்குபை ஆகுன்னு பார்த்தோம்னா ஆக்குபை பை ரூட்டட் பிளான்ட் ஸ்பீசிஸ், ரூட்டட் அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் இருக்க முடியும். அது மாதிரியான பிளான்ட் ஸ்பீசிஸ்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா லிம்னட்டிக் ஜோன்ஸ் ரெஃபர் டு ஓப்பன் வாட்டர் ஆஃப் பாண்டோட ஓப்பன் வாட்டர் சர்ஃபேஸ் வாட்டர் வித் எஃபெக்டிவ் பெனட்ரேஷன் ஆஃப் லைட், டாமினன்ட் ஆஃப் பிளாங்க்டன். இதில் டாமினேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா பிளாங்க்டன்ஸ் இருக்குது. பிளாங்க்டன்ஸ்னா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மிதவை உயிரிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸ் வாட்டரில் மிதவை உயிரிகள் தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது டீப்பர் ரீஜன் ஆஃப் பாண்ட் பிலோ த லிம்னட்டிக் ஜோன். லிம்னட்டிக் ஜோனுக்கும் பிலோவில் பார்த்தோம்னா டீப்பர் ரீஜன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரொம்ப ஆழமான ரீஜன் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோபோண்டல் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் நோ எஃபெக்டிவ் லைட் பெனட்ரேஷன். இதில் என்ன ஆகுதுன்னா லைட் பெனட்ரேஷனே இங்கே நடக்காது. 1 மார்க் கேட்கலாம். எந்த ஜோனில் பார்த்தோம்னா நோ எஃபெக்டிவ் லைட் பெனட்ரேஷன் அப்படின்றதுனால ப்ரோபோண்டல் ஜோன். இதில் ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ரோப்ஸ். இதில் என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். த பாட்டம் ஆஃப் த ஜோன் வாட்டர் termed as பெந்திக் இஸ் ஆக்குபைட் பை கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கால் பெந்தோஸ். எது பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தோம்னா பெந்தோஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெந்தோஸ் அப்படிங்கிறது யூஸ்வலியாக சொல்லலாம் டீகம்போசர், பாக்டீரியா, ஃபங்கை. பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இறந்து போச்சு அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா பாக்டீரியாவும் ஃபங்கை தான். அதுதான் நம்ம பெந்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ரீஜன் வந்து பெந்திக் ரீஜன்ஸ். அடுத்து பாருது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு த்ரோ போட்டோசிந்தசிஸ் மூலமாக பிரைமரி ப்ரொடக்ஷன் நடக்குது, பிளான்ட்ஸ் தான் நடக்குது. அது வந்து இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டோரல், லிம்னட்டிக்கில் தான் அதிகமாக இருக்கும். மோர் டியூ டு கிரேட்டர் பெனிட்ரேஷன் ஆஃப் லைட்
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் பெனட்ரேஷன் ஆஃப் லைட் தென் த ப்ரோபோண்டல் ஜோன். ப்ரோபோண்டல் ஜோனை விட லிம்னட்டிக்கோ லிட்டோரலையும் தான் என்ன பண்ணுறது, அதிகமாக லைட் பெனட்ரேஷன் நடக்கிறதுனால பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த டயக்ராமோட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. அடுத்து நாம் பார்க்குறது ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ். சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம், அதர்வைஸ் கால் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெனிஃபிட்ஸ் நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீசஸ்னால் சேவைகள். ஈகோ சிஸ்டத்தோட சேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது யாருக்கு அந்த சேவை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தான் அந்த சேவை செய்யுது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ், எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் தட் பீப்புள். யார் பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மக்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்குது. டெரைவ்டு ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர்லேருந்து. இப்போ டெரைவ் ஃப்ரம் நேச்சர். அப்போ நேச்சர்லேருந்து பீப்புள்ஸ் வந்து நிறையா பெனிஃபிட்டை வாங்குகிறோம். இதுக்கு பேர் தான் அது ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொன்னாங்க. ராபர்ட் கான்ஸ்டன்ஸா அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா ஒரு எட்டால்ஸ் அவரோட கூட இருக்கிற கோவொர்க்கர்ஸும் சேர்த்து 1927 ஸ்டேட் ஈகோ சிஸ்டத்துக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. ஈகோ சிஸ்டம் சர்வீஸுக்கு ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் டு ஹியூமன். அப்போ ஈகோ சிஸ்டம்ங்கிறது ஒரு சர்வீஸ், ஒரு சேவை. ஆர் பெனிஃபிட்ஸ் யார் பெனிஃபிட் அடைகிறான்னு பார்த்தோம்னா ப்ரொவைட் டு ஹியூமன். ஹியூமன் பெனிஃபிட் அடைகிறான் எந்த வழியாக? த்ரூ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராக்கெட்டில் என்விரான்மெண்டல் அசட்ஸ். அசட்ஸ்னால் சொத்துக்கள் அர்த்தம், ப்ராப்பர்ட்டிஸ். என்விரான்மெண்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் என்னன்னு சொன்னால் என்விரான்மெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா லேண்டு, வாட்டர், வெஜிடேஷன், அட்மாஸ்பியர். இது எல்லாமே பார்த்தோம்னா என்விரான்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இது மாதிரியான ரிசோர்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுறான் மனிதன் அப்படிங்கிறவங்க பெனிஃபிட் அடையணும். இன்ட்டு எப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோ ஆஃப் எசென்சியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எசென்சியல் குட்ஸ்னால் அவசியமான பொருட்கள், குட்ஸ்னால் பொருட்கள் தெரியும், சர்வீஸ்னால் சேவைகள். அப்போ அதெல்லாம் ஓட்டம் அடைகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெனிஃபிட் அடைகிறான். அதை தான் நம்ம ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு ராபர்ட் கான்ஸ்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் கொடுத்துருக்காரு. இதை வந்து ஒரு 3 மார்க்கில் கூட கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ஸ்டடி ஆன் ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ். ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஆக்டஸ் ஏ எஃபெக்டிவ் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு எஃபெக்டிவ் டூலாக ஆக்ட் பண்ணுது ஃபார் எப்படின்னு பார்த்தோம்னா கெய்னிங் நாலேஜ் ஆன் ஈகோ சிஸ்டம் பெனிஃபிட்ஸ். ஈகோ சிஸ்டத்தோட பெனிஃபிட்டோட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காகவும் அந்த சஸ்டைன்டு யூஸ், அந்த ஈகோ சிஸ்டத்தை எப்படி நம்ம சஸ்டைன்டு அடுத்தடுத்து கண்டினியூ நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும். சஸ்டைன்டு அப்படின்னாவே எங்கேயுமே அந்த மீனிங்னாலும் சஸ்டைன்னா கண்டினியூஸாக அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டினியூஸாக நம்ம அதை எப்படி பயன்படுத்த முடியும் அந்த ஈகோ சிஸ்டத்தை, அதோட பெனிஃபிட்டை எப்படி நம்ம இது மாதிரியான நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவ் டூலாக இருக்குது ஈகோ சிஸ்டம் சர்வீஸ் அப்படிங்கிறது. அப்போ ஸ்டடியான ஈகோ சிஸ்டத்தோட சர்வீசஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுனால ஒரு எஃபெக்டிவ் டூலாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தோம்னா கெய்னிங் நாலேஜ் ஆன் ஈகோ சிஸ்டம் பெனிஃபிட்ஸ் அண்ட் தர் சஸ்டைன்ட் யூஸ். இதோட பெனிஃபிட் அதை எப்படி சஸ்டைண்டாக அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ். வித்தவுட் சச் நாலேஜ் கெயின், இது மாதிரியான நாலேஜை நம்ம கெயின் பண்ணல அப்படின்னா த ஃபேக்ட் ஆஃப் எனி ஈகோ சிஸ்டம், எந்த ஒரு ஈகோ சிஸ்டமாக இருந்தாலும் பார்த்தோம்னா வில் பி எட் stake and the benefits that provide us future will become bleak அப்படின்னா இருட்டான அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இல்லாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் வந்து ஈகோ சிஸ்டம் நமக்கு அதோட பெனிஃபிட்டு நமக்கு கிடைக்காமையே போயிடும். இது மாதிரியான நாலேஜெல்லாம் நாம் கெயின் பண்ணல இல்லைன்னா வித்தவுட் சச் நாலேஜ், இது மாதிரி நாலேஜ் இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஈகோ சிஸ்டத்தோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்காமையே போயிடும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. சரி, அடுத்து பார்த்தோன்னா ஒரு டியூனோ கொடுத்துருப்பாங்க. ராபர்ட் கான்ஸ்டா அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ், அவங்களோட கொலீக்ஸும் சேர்ந்து பார்த்தோம்னா எஸ்டிமேட்டட் த வேல்யூபிள் குளோபல் ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ். அப்படின்னா உலக லெவலில் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் சுற்றுச்சூழல் சேவைகளை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேல்யூ பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் வேரியஸ் பாராமீட்டர், நிறையா பாராமீட்டர் யூஸ் பண்ணி அதன் மூலமாக அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தது பார்த்தோம்னா அக்கார்டிங் டு தம் 1997 the average global value of ecosystem services estimated was US டாலர். அப்படின்னா அந்த அமெரிக்க டாலரில் பார்த்தோம்னா 33 ட்ரில்லியன் இயர். ஒரு பெரிய இயருக்கு வந்து 33 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலராக வந்து இருக்குது எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 1997. அதே மாதிரி இந்த அப்டேட் எஸ்டிமேட் ஃபார் டோட்டல் குளோபல் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் பார்த்தோம்னா
2011 பார்த்தோம்னா யூஎஸ் அமெரிக்க டாலர் பார்த்தோம்னா $125 trillion பெர் இயருக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருக்குது. ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. அது மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இண்டிகேட் பார்த்தோம்னா 4-fold இன்க்ரீஸ் இன் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஃப்ரம் 1997 to 2011. 1997லேருந்து 2011 அதுக்குள்ளாரே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தோன்னா 4-fold இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து 4-fold. 33 இருந்தது 125க்கு மாறி இருக்குது. அப்படி அந்த வேல்யூ வந்து ராபர்ட் கான்ஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் பார்த்தோம்னா தேர் ஆர் 4 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ப்ரொவைஷனிங் சர்வீசஸ், கல்ச்சுரல் சர்வீசஸ், சப்போர்ட்டிங் சர்வீசஸ், ரெகுலேட்டரி சர்வீசஸ் அப்படின்னு மொத்தமாக 4 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரொவைசிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழங்கு சேவைகள் அப்படின்னு அர்த்தம். கல்ச்சுரல் சர்வீசஸ் அப்படின்னா பார்த்தோம்னா கலாச்சார சேவைகள். சப்போர்ட் பண்ணிடுது, உதவி செய்து சேவைகள். ரெகுலேட்டிவ் ஒழுங்குபடுத்தக்கூடிய சேவைகள் அப்படின்னு 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஈகோசிஸ்டம் சர்வீஸ் பண்ணி சேவை பண்ணும் நமக்கு என்னென்னத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாரு. ப்ரொவைஷனிங் சர்வீசஸ்னால் கொடுக்குறது, ஃபுட்டை கொடுக்குது, ஃபைபர் கொடுக்குது, ஃபியூல் கொடுக்குது. இன்னொன்று ஜெனட்டிக் ரிசோர்ஸ், பிளான்ஸோட மரபு வளங்கள் நமக்கு கிடைக்குது. பயோகெமிக்கல்ஸ் கிடைக்குது, ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசின், இதெல்லாம் ப்ரொவைஷனல் சர்வீஸ் கொடுக்குது. கல்ச்சுரல் சர்வீசஸ் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலீஜியஸ்னால் மதம் சம்பந்தமான மதிப்பு, இதெல்லாம் நமக்கு கொடுக்குது. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஆன்மீகமானதும், ரிலீஜியஸ்னால் மதம், அது மாதிரியான சம்மந்தமான வேல்யூ கொடுக்குது. இன்னொன்று நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் கொடுக்குது. நம்ம இவ்வளோ ஒரு இயற்கை நேச்சரை பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன் அடையிற முடியும். அது மாதிரி ரீக்ரியேஷன் அண்ட் ஏஸ்தட்டிக் வேல்யூ, அழகு சம்பந்தமான மதிப்பு. ஈகோ டூரிசம், அப்போ சூழ்நிலை சம்பந்தமான சுற்றுலா, இதெல்லாம் கல்ச்சுரல் சர்வீசஸை கொடுக்குது ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். சப்போர்ட்டிங் சர்வீசஸ், பிரைமரி ப்ரொடக்ஷன், பிளான்ஸ்லேருந்து தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது பிரைமரி ப்ரொடக்ஷன். ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிடேட், வாலிடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நியூட்ரியன்ட் சைக்கிளிங், இதெல்லாம் நடக்குது. பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா நியூட்ரியன்ட் சைக்கிள் நடக்குது. அதோட லீஃப் திரும்ப வந்து அதுக்கு திரும்ப என்ன பண்ணுது, நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்குது. சாயில் ஃபார்மேஷன் நடக்குது, ரிட்டன்ஷன் தக்க வச்சுக்கிறது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் கொடுக்குது, வாட்டர் சைக்கிளிங், இதெல்லாம் நடக்குது. சப்போர்ட்டிங் சர்வீசஸ். ரெகுலேட்டிங் சர்வீஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இன்வேஷன் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆக்கிரமிப்பு தடுப்பு, இன்வேஷன். ஹெர்பிவோரி பாலினேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிளான்ஸை உண்ணக்கூடிய அனிமல்ஸாக இருக்கலாம், அதன் மூலமாக பாலினேஷனும் நடக்கலாம். அது மாதிரி சீடு டிஸ்பர்சல், கிளைமேட்டிக் ரெகுலேஷன், பெஸ்ட் ரெகுலேஷன், டிசீஸ் ரெகுலேஷன், எரோசியன் தெரியும் இல்லையா, மண் அரிப்பு, அதை ரெகுலேட் பண்ணுறது. வாட்டர் பியூரிஃபை பண்ணுறது. நேச்சர் ஹசார்டு ப்ரொடக்ஷன், நேச்சரில் நடக்கக்கூடிய ஹசார்டானது தீங்கு மதமொழியான அதிலிருந்து தன்மை கொடுக்குறது, அதிலேருந்து என்ன பண்ணுறது, பாதுகாப்பு தரது. இதெல்லாம் பார்த்தோம்னா ரெகுலேட்டிங் சர்வீசஸ். இதெல்லாம் ஈகோசிஸ்டம் சர்வீஸில் வந்து இதில் மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா மாங்குரூவ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். இந்த மாங்குரூவ் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மரத்தில் இருக்கக்கூடிய சேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாரு. இது ஆஃபர்ஸ் ஹேபிடேட் அண்ட் ஆக்ட் as a நர்சரி ஃபார் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ். அக்வாட்டிக் பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஆனால் ஒரு நர்சரி மாதிரி என்ன பண்ணுறது பார்த்தோம்னா இது செயல்படுது மாங்குரூவ் பிளான்ட்ஸ். இன்னொன்று ப்ரொவைட் மெடிசின்ஸ், ஃபியூல் வுட் அண்டு டிம்பர், இதெல்லாம் கொடுக்குது. அதில் அப்படி வளரக்கூடிய பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு மெடிசின் கிடைக்குது, ஃபியூல் வுட்டு கிடைக்குது, எரிக்கட்டை கிடைக்குது, அதே மாதிரி டிம்பர் கிடைக்குது, கட்டைகள் தாவரங்கள் வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா இது ஆக்ட் as a bridge between sea and river. ஏன்னா பல ரிவரில் என்ன பார்த்தோம்னா ஆறுகள்லாம் எதில் கலக்கும், கடலில் தான் கலக்கும். அப்போ ரெண்டுக்கும் இடையில பிரிட்ஜ் மாதிரி செயல்படுறது தான் இந்த மாங்குரூவ் பிளான்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேலன்சிங் செடிமெண்டேஷன், சாயில் எரோஷன் இந்த மண்ணரிப்பிலிருந்து தடுக்கிறதுக்கும் செடிமெண்டேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு தடுப்பு சுவராக இருக்குது அந்த பிளான்ட்ஸ், மாங்குரூவ் பிளான்ட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா ஹெல்ப் டு ரெடியூஸ் வாட்டர் ஃபோர்ஸ் டூரிங் சைக்ளோன். புயல் வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுக்கிறது. இப்போ ஆற்றுல ஒரு கடலில் வந்து புயல் வருது அப்படின்னா இந்த மரம் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற அந்த சீசோர்ஸ் இல்லையா, சீசோர்னு இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ்னால அந்த புயலானது தடுக்கப்படுது, சுனாமி தடுக்கப்படுது. அதுதான் கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் வாட்டர் ஃபோர்ஸ் டூரிங் சைக்ளோன் அண்டு சுனாமி.
அண்ட் ஹை டைடு பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னதுன்னு பார்த்தோம்னா அலையை வந்து அதிகமாக அடிக்கும் இல்லையா, அது மாதிரியான பீரியட்லையும் வாட்டர் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது இது ஹெல்ப் பண்ணுது இந்த மாங்குரூவ் பிளான்ஸ். அடுத்து ஹெல்ப்னு பார்த்தோன்னா விண்ட் பிரேக், காற்றிலிருந்து பிரேக் பண்ணுறதுக்கும், ஏன்னா காற்று வந்து என்ன பண்ணுறது தடுத்து நிறுத்தணும் இல்லையா, கடற்கரை ஓரத்தில் எப்பயுமே காற்றடிக்கும். அது மாதிரி O2 ப்ரொடக்ஷன், ஏன்னா பிளான்ஸ் வந்து O2 ப்ரொடியூஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு சீக்வன்சஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணி போட்டோசிஸ் மூலமாக எடுத்துக்குது இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா சேமிப்பு. ப்ரிவென்ட் சால்ட் ஸ்ப்ரே ஃப்ரம் வேவ்ஸ்லேருந்து வரக்கூடிய சால்ட் ஸ்ப்ரேவிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, தடுத்து நிறுத்துது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுது. மாங்குரூவ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹவு டு ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி. ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னாவே ஹியூமன் சம்மந்தமான அப்படின்னு அர்த்தம். ஹியூமன் மனித சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்னால எப்படி ஈகோசிஸ்டம் சர்வீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நவ் we all exploit the ecosystem more than that our need. நம்மளோட தேவைக்கு அதிகமாக ஈகோசிஸ்டம்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் மீன்ஸ் பார்த்தாங்கன்னா சுரண்டுறது, நிறையா சுரண்டப்படுது ஈகோசிஸ்டம். எதுனா அவர் நீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் அவர் நீட் மோர் தென் தட் அவர் நீட் அப்படின்னா நம்மளோட தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து ஈகோசிஸ்டம் வந்து சுரண்டுறோம். The Millennium Ecosystem Assessment என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா found that over the past 50 years 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா அதிகமாக பார்த்தா அப்படின்னா முன்னாடி human have changed the ecosystem more rapidly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹியூமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈகோசிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க more rapidly, வேகமாக, extensively than in any comparable period of time in human historyலே பார்த்தா அப்படின்னா எனி கம்பேரபிள் பீரியட் டைம், இந்த டைமை விட பார்த்தா அப்படின்னா எக்ஸ்டென்சிவ்லி அதிகமாக பார்த்தா அப்படின்னா ரேப்பிடாக ஈகோசிஸ்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லார்ஜ்லி டு மீட் ரேப்பிட்லி க்ரோவிங் டிமாண்ட் ஃபார் ஃபுட், ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசின், டிம்பர், ஃபைபர் அண்ட் ஃபியூல். எதுக்காக அந்த அளவுக்கு அந்த ஹியூமன் வந்து எடுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்ட். என்னென்ன டிமாண்டுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டுக்கான டிமாண்டு, ஃப்ரெஷ் வாட்டருக்காக, மெடிசனுக்காக, டிம்பர், ஃபைபர், ஃபியூல், இதுக்காக என்ன பண்ண பார்த்தோம்னா க்ரோவிங், இதெல்லாம் டிமாண்ட். ஏன்னா பார்த்தோம்னா அதற்கு தகுந்த மாதிரி பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதை மீட் பண்ணுறது, அதுக்கு அந்த டிமாண்டுக்காக என்ன பார்த்தோம்னா அதிகமாக ஈகோசிஸ்டம் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா ரேப்பிட்லி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. சரி, ஜென்ரலி த ஃபாலோயிங் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டிஸ்டர்ப் ஆர் ரீஎன்ஜினியர் இன் ஈகோசிஸ்டம் எவரி இயர். ஒவ்வொரு வருஷமும் ஈகோசிஸ்டம் பார்த்தோம்னா என்ன ஆகுது, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால டிஸ்டர்ப் ஆகுது. அதற்கான ரீசன் என்ன, அந்த ஃபாலோயிங் ரீசன் தான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபிடேட் டெஸ்ட்ரக்ஷன்னா அழித்தல், வாழிடத்தை வந்து அழிக்கிறது. இன்னொன்று டீஃபாரஸ்டேஷன் அண்டு ஓவர் கிரேசிங்னா மேயறது. நாமளும் பார்த்தோம்னா தேவையில்லாத மரங்களை வெட்டுறது பண்ணுறாங்க. டீஃபாரஸ்டேஷன் நமக்கு தெரிஞ்சுதான் காடுகளை அழிக்கிறது. எரோஷன் ஆஃப் சாயில், காடுகளை அழிக்கிறதுனால பிளான்ஸ் இல்லாதனால மண்ணரிப்பு ஏற்படும். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ், தேவையில்லாத வேறு இடத்துலேருந்து கூடிய ஸ்பீசிஸ் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அது என்னதுன்னு பார்த்தோம்னா இன்வாசிவ் ஸ்பீசிஸாக மாறலாம். இன்வாசிவ் ஸ்பீசிஸ்னால் ஆக்கிரமிப்பு இனங்களாக மாறலாம். அது மாதிரி ப்ராப்ளம் கொண்டு வருது. ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியலில் பார்த்தோம்னா ஓவர் என்ன பண்ணுறோன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அறுவடை செய்கிறது என்விரான்மெண்ட்டில். அடுத்து பார்த்தோம்னா பொல்யூஷன் ஆஃப் லேண்ட், வாட்டர்லேயும் ஏர்லேயும் லேண்ட்லேயும் பொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுறது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால. எக்ஸாம்பிள் தெரிஞ்சது தான், அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் அதிகமாக பயன்படுத்துறதுனால பார்த்தோம்னா என்ன ஃபார்ம் ஆகலாம், ஏரில் வந்து பொல்யூஷன் வந்து டெவலப் ஆகலாம். வாட்டரில் வந்து இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய என்ன பார்த்தோம்னா வேஸ்டேஜ் விடுறதுனால வாட்டர் பொல்யூஷன் ஃபார்ம் ஆகலாம், லேண்ட் பொல்யூஷன் ஃபார்ம் ஆகலாம். ரன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர் அண்ட் அனிமல் வேஸ்டேஜ் இதெல்லாம் ரன் ஆஃப் ஆகிறது, நீரில் வந்து கலக்கிறதுனால இதெல்லாம் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வருது. இதெல்லாம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால ஈகோசிஸ்டம் எவரிடே என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. சரி,
ஈகோசிஸ்டம் ரெசிலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெசிலன்ஸ் அப்படின்னா மீள்திறன். ஈகோசிஸ்டத்தை மீள்திறன் அப்படின்னா எப்படி கொண்டு வருது, அது மீள்திறன் மறுபடியும் எப்படி கொண்டு வருது, அஃபெக்ட் ஆனது திரும்ப எப்படி கொண்டு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈகோசிஸ்டம் இஸ் டேமேஜ் பை டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் ஃபயர். எதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா ஃபயர்லேருந்தோ ஃப்ளோட் வெள்ளத்துலேருந்தோ. ப்ரெடேஷன்னா பார்த்தோம்னா பிளான்ஸ் அனிமல்ஸ் என்ன பண்ணுறது, சாப்பிட்றதுனால அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். இன்னொன்று இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னால, ட்ராட் வறட்சி, இது மாதிரியான ரீசன்னால பார்த்தோம்னா ஒரு ஈகோசிஸ்டம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ரிமூவிங் ஏ கிரேட் அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ். அதனால் என்னதுன்னு பார்த்தோம்னா நிறையா அமௌண்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா பயோமாஸ் உயிர்திரள் என்னதுன்னு பார்த்தோம்னா ரிமூவ் ஆகும். எதனால், கண்டிப்பாக ஃபயர்னால எல்லாம் எரிஞ்சு போகலாம், இல்லைன்னா ஃப்ளோட்னால அடித்து செல்லப்படலாம். ப்ரெடேஷன் கிரேசிங் அனிமல்ஸ் மேயறதுனால என்னலாம் நடக்கலாம். இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஏதாவது காசு ஆகலாம். வறட்சி, இது மாதிரியான ரீசன்னால் ஈகோசிஸ்டம் வந்து என்னது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால் என்னதுன்னு பார்த்தோம்னா ரிமூவிங் கிரேட் அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் இழக்கப்படுது. ஹவர் ஈகோசிஸ்டம் இஸ் எண்டோர்டு வித் த எபிலிட்டி டு ரெசிஸ்ட் த டேமேஜ்லேருந்து என்ன பண்ண பார்த்தோம்னா ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ரிக்கவர் குயிக்லி என்ன பண்ண பார்த்தோம்னா ரெக்கவர் பண்ணுறது, மீள்திறன் கொண்டு வருது. எப்படி அது மீள்திறன் கொண்டு வருதோ திஸ் எபிலிட்டி, தி எபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம், இந்த மீள்திறன் அதாவது குயிக்காக ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஈகோசிஸ்டம் ரெசிலன்ஸ் மீள்திறன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஈகோசிஸ்டம் ரொபஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொபஸ்ட்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா அப்படின்னா வீரியத்திறன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஈகோசிஸ்டம் வீரியத்திறன் அப்படின்னு சொல்லலாம். ஈகோசிஸ்டம் ரெசிலன்ஸ் அப்படின்னா மீள்திறன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹவு டு ப்ரொடெக்ட் த ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இட் இஸ் ஏ ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் எந்த லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட நபரையாக இருக்கலாம், அல்லது பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷனல் லெவலில் இருக்கலாம், ஒரு கவர்மெண்டல் லெவலில் இருக்கலாம். இது மாதிரியான லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஈகோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் போத் நேச்சர் அண்டு ஹியூமன். நேச்சரும் ஹியூமனும் பார்த்தோம்னா பெனிஃபிட் அடைகிறதுக்காக கவர்மெண்ட் லெவல்லையும் ஆர்கனைசேஷன் லெவல்லையும் ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் என்ன பண்ணி பார்த்தோம்னா ஈகோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் பார்த்தோம்னா ப்ரொடெக்ட் த ஈகோசிஸ்டம். இப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரெட் டு ஈகோசிஸ்டம் ஆர் மெனி. ஈகோசிஸ்டம் பார்த்தோம்னா நிறைய லெவலில் என்ன பார்த்தோம்னா த்ரெட் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்குது. த்ரெட்னா அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. லைக் அட்வர்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், தீவிரமான ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னாலையும் குளோபல் வார்மிங்னாலையும் பொல்யூஷன்னாலையும் பார்த்தோம்னா ஈகோசிஸ்டம் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்குது. ஹென்ஸ் இஃப் வி சேஞ்ச் அவர் எவ்ரிடே லைஃப் சைக்கிள், நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட ஒவ்வொரு நாளும் லைஃப் ஸ்டைலையும் என்ன பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணுறதுனால மட்டுமே தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஈகோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். வி கேன் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த பிளானட் இட்ஸ் ஈகோசிஸ்டம். பிளானட்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணணும். எவ்ரிடே ஒவ்வொரு ஹியூமனும் பார்த்தோம்னா தன்னோட லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க பாரு. இஃப் வி ஃபெயில் டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா வி வில் ஃபெயில் டு சேவ் போஸ்டரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரேஷன், அதாவது சந்ததிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சந்ததிகள் என்ன பண்ண பார்த்தோம்னா இலக்க நேரிடும். வி வில் ஃபெயில் டு சேவ் ப்ரொடக்டிவிட்டி. நம்மளோட சந்ததிகள் என்ன பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது. நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கலைன்னா நம்மளோட சந்ததி என்ன பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. therefore we have to practice the following our day to day life. ஒவ்வொரு நாள் லைஃப்பும் பார்த்தோம்னா நம்மளோட நாளை வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க, பே அண்ட் யூஸ் ஒன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டை மட்டும்தான் பே பண்ணி யூஸ் பண்ணணும், வாங்கணும். அதுதான் பாருங்க, பே யூஸ் ஒன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்.
எது மாதிரியான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ரீசைக்கிள் தம். அது எப்படின்னு பார்த்தோம்னா ரீசைக்கிள் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, க்ரோ மோர் ட்ரீஸ். நிறையா மரங்கள் என்ன பண்ணணும், க்ரோ பண்ணணும். இதான் நம்மளோட லைஃப் சைக்கிள் மாற்றுறது. மூணாவது பாயிண்ட், சூஸ் சஸ்டைன்டு ஃபார்ம் ப்ராடக்ட். ஃபார்ம்னா விவசாயம். விவசாயம் சம்மந்தமான ப்ராடக்ட் பார்த்தோம்னா சஸ்டைன்டானு பார்த்தோம்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ் இது மாதிரி அது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக என்னன்னு பார்த்தோம்னா குறைக்கணும். அடுத்து பாரு, ரீசைக்கிள் த வேஸ்ட். வேஸ்ட் என்ன பார்த்தோம்னா ரீசைக்கிள் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். நம்ம உற்பத்தி பண்ணுற வேஸ்ட்டும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி உற்பத்தி பண்ணுறக்கூடிய வேஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தோம்னா ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து, ரெடியூஸ் கன்சியூம்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டி. வாட்டர் யூஸையும் எலக்ட்ரிசிட்டி யூஸையும் பார்த்தோம் அப்படின்னா கன்சியூம்ஷன் பயன்பாட்டை வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ் ஆர் எலிமினேட் அண்ட் யூஸ் ஆஃப் ஹவுஸ்ஹோல்டு கெமிக்கல் அண்டு பெஸ்டிசைடு. ஹவுஸ்ஹோல்டு கெமிக்கலும் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறதையும் பார்த்தோம்னா எலிமினேட் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாலும் ரெடியூஸ் பண்ணணும். அதான் ரெடியூஸ் ஆர் எலிமினேட் த யூஸ் ஆஃப் ஹவுஸ்ஹோல்டு கெமிக்கல்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ். இதெல்லாம் குறைச்சிடணும். அடுத்து, மெயின்டைன் யுவர் கார் அண்ட் வெஹிக்கிள் ப்ராப்பர்லி. டூ வீலராக இருக்கிறதோ ஃபோர் வீலராக இருக்கிறதோ பார்த்தோம்னா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சர்வீஸ் பண்ணணும் சொல்லுவோம் இல்லையா, மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணணும் இல்லையா, அது மாதிரி ப்ராப்பராக வெஹிக்கிளை வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும். எதுக்காக பார்த்தோம்னா ஆர்டர் டு ரெடியூஸ் கார்பன் எமிஷன் பண்ணணும் குறையிறதுக்காக. அடுத்து பாரு, கிரியேட் அவேர்னஸ் அண்டு எஜுகேட் அபவுட் ஈகோசிஸ்டம் ப்ரொடக்ஷன். ஈகோசிஸ்டம் ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு, அந்த ஈகோசிஸ்டம் பாதுகாப்பு பற்றி பார்த்தோம்னா அவேர்னஸையும் எஜுகேட் பண்ணுறதையும் பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணும். யாருக்கு மத்தியில் அப்படின்னு பார்த்தோம்னா அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் மத்தியிலையும் பார்த்தோம்னா ஈகோசிஸ்டம் ப்ரொடக்ஷனை பற்றியான அவேர்னஸையும் எஜுகேட் பண்ணணும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு டியூனோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோ க்ரீன், பசுமைக்கு செல்வோம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. இட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சிங் ஆஃப் ஒன்ஸ் லைஃப் சைக்கிள் ஃபார் த சேஃப்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா சேஞ்சிங் ஒன்ஸ் லைஃப் சைக்கிள். ஒருத்தரோட லைஃப் சைக்கிள் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால சேஃப்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் என்விரான்மெண்ட் என்ன பண்ண முடியும், அதோட பயன்பாடுகளையும் பார்த்தோம்னா அதே மாதிரி சேஃப்டி பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என்விரான்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ் அப்படின்னா எதை ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை ரெடியூஸில் வந்துச்சு. ரீயூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயோடிகிரேடபிள் வேஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் பயன்படுத்துறது, ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணுறது, அதேமாதிரி ரீசைக்கிள் பண்ணுறது. இதுதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. வே டு கோ க்ரீன் சேவ் க்ரீன். பசுமைக்கு செல்வோம், பசுமையை பாதுகாப்போம், சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார், க்ளோஸ் த டேப் when நாட் இன் யூஸ். எப்போ அது தேவைப்படலையோ அப்போ அந்த டேப் வாட்டரை என்ன பண்ண பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணணும். டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும், வாட்டரோட டேப், அதுதான் அந்த டேப்னு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் த டேப் when நாட் இன் யூஸ். தேவையில்லாத போது அது வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், நீர் செலவழிக்கக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் த எலக்ட்ரிக் கட்ஜெட் when நாட் இன் யூஸ். தேவையில்லாத போது என்ன பண்ண பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கட்ஜெட் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்போ டிவிலாம் ஓடிட்டுருக்கும், விட்டுட்டு நான் பாட்டு வேலையை செஞ்சுட்ருக்கோம், அது பாட்டு தானாக ஓடிட்டுருக்கோம். அப்போலாம் என்ன பண்ணி பார்த்தோம்னா தேவையில்லாத போது ஆஃப் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஃபேன் அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கும், அப்போலாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். நெவர் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது நம்ம தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ரீப்ளேஸ் தம் வித் பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். அப்படி பயோடிகிரேடபிள் ப்ராடக்டாக இருந்தால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணணும், திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். சரி, இந்த பிளாஸ்டிக் பதிலாக பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலாக இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெவர் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ரீப்ளேஸ் தம் வித் பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். அதுக்கு பதிலாக எது யூஸ் பண்ணலாம்னா பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்லாம் இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடுச்சு, அதை பயன்படுத்தலாம். ஆல்வேஸ் யூஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி அண்டு ப்ராடக்ட்.
அப்போ எது மாதிரியான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லிக்காக டெக்னாலஜி இருக்குதுன்னா பயோடெக்னாலஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு பார்த்தோன்னா யூஸ் ஈகோசிஸ்டத்தை யூஸ் பண்ணு, பட் டூ நாட் லாஸ்ட் ஈகோசிஸ்டம் என்ன பண்ணாத, லாஸ் பண்ணாத. மேக் இட் சஸ்டைனபிள், எப்படி அதை மேக் பண்ணுன்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி மேக் பண்ணு. அதுதான் இந்த தான் யூஸ் ஈகோசிஸ்டம் பட் டோன்ட் லாஸ் ஈகோசிஸ்டத்தை லாஸ் பண்ணாத. ஈகோசிஸ்டம் யூஸ் பண்ணு, ஈகோசிஸ்டத்தை லாஸ் பண்ணாத. மேக் இட் சஸ்டைனபிள், அதை வந்து சஸ்டைனபிள் பயன்படுத்துகிற மாதிரி அதை என்ன பண்ணுற, கண்டினியூஸாக பயன்படுத்துகிற மாதிரி அதை மேக் பண்ணு அப்படிங்கிறது தான் கோ க்ரீன் சேவ் க்ரீன் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் பார்க்குறது ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஏ ப்ராசஸ் தட் இன்டகிரேட் ஈகோலஜிக்கல், சோசியல், எக்கனாமிக், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர். அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா இன்டகிரேட் பண்ணுது, ஒருங்கிணைக்குது. ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னத்தை ஒருங்கிணைக்குது அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுதுன்னா ஈகாலஜிக்கல், சோசியல், எக்கனாமிக்னா பொருளாதாரம் சம்பந்தமான, சமுதாய பொருளாதாரம் சம்பந்தமான, இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர் நிறுவனம் சம்பந்தமான, இது மாதிரியான இதை என்ன பண்ண பார்த்தோன்னா ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தானே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். இன்ட்ரூ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகளை in order to சஸ்டைன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரியும் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம் குவாலிட்டி என்ன பண்ணுறது, என்ஹான்ஸ்னால் விரைவுபடுத்துறதுக்காகவும் அப்படின்னா டு மீட் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட். இப்போ நம்ம இப்போ கரண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் பார்த்தோம்னா நம்ம தேவைக்காக இது மாதிரியான ஈகோசிஸ்டத்தோட குவாலிட்டி என்ன பண்ணுறாங்க, என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. சஸ்டைன் அண்ட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர், ஒரு ப்ராசஸ் தான் நம்ம சொல்லுங்க. எதெல்லாம் ஒருங்கிணைக்கூடியதுன்னா ஈகாலஜிக்கல், சோசியல், எக்கனாமிக், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒருங்கிணைக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். மேனேஜ் பண்ணுறாங்க. ஈகோசிஸ்டம் இருக்குது, அதில் எதுவும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸாக அடுத்தடுத்து என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும், அதோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார் தேவைன்னு பார்த்தோன்னா டு மீட் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட். கரண்ட்லேயும் ஃபியூச்சருக்கு தேவைக்காகவும் பார்த்தோம்னா இதோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். இல்லை ஈகோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிக்குது அப்படின்னா அது அஃபெக்டான ஈகோசிஸ்டம் திரும்ப என்ன பண்ணுறது, ரிட்டைன் மீண்டும் வந்து கொண்டு வருது. ஓகேவா, அதுதான் இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எம்பசிஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா வலியுறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். என்னத்தை வலியுறுத்துதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் ஹியூமன் ரோல். ஜடிசிஸ் அப்படின்னா சிறப்பான அப்படின்னு மீனிங். யூஸ் ஆஃப் ஈகோசிஸ்டத்தோட சிறப்பு பார்த்தோம்னா ஈகோசிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சிறப்பு பார்த்தோம்னா அதோட ஹியூமன் ரோலை வந்து எம்பசிஸ் பண்ணுது. அண்ட் பார்த்தோம்னா ஃபார் சஸ்டைன்ட் பெனிஃபிட் த்ரூ மினிமல் ஹியூமன் இம்பேக்ட் ஆன் ஈகோசிஸ்டம். மினிமல்னால் இது கொஞ்சமாக ஹியூமன் இம்பேக்ட் ஆன் ஈகோசிஸ்டம் என்ன பண்ணுறது, கொஞ்சமாக ஹியூமன் வந்து பாதிக்கிறாங்க அப்படின்னா பாதிக்கிற மாதிரியும், அதாவது கொஞ்சமாக குறைவான அளவில் பாதிப்பு இருக்கிற மாதிரியான சஸ்டைன்டு பெனிஃபிட்ஸாக இருக்கணும். சஸ்டைன்னா இந்த கண்டினியூஸாக அது யூஸ் பண்ணுற மாதிரியான பெனிஃபிட்டாக இருக்கணும். அப்படி பாதிப்படைஞ்சாலும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ் ரெண்டுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோ. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் ஆச்சு, ஒரு சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படைஞ்சிச்சு, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வில் ரிசல்ட் டிப்ளேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் கண்டிப்பாக குறையும். அல்டிமேட்லி அஃபெக்டிங் த எக்ஸிஸ்டன் ஆஃப் ஹியூமன். அல்டிமேட்லி அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஃபெக்டிங் எக்ஸிஸ்டன் ஆஃப் ஹியூமன் வாழ்கிறது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒரு லைஃபே என்ன பார்த்தோம்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இது ரெண்டையும் என்ன பார்த்தோம்னா பாதுகாக்கணும். என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறத பாதுகாக்கணும். அப்படி லாஸ் ஆச்சு அப்படின்னா ரிசல்ட் டிப்ளேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் குறையிறதுனால அல்டிமேட்லி அஃபெக்டிங் எக்ஸிஸ்டிங் ஆஃப் ஹியூமன் வாழ்கிறதுனால பார்த்தோம்னா அஃபெக்ட் ஆகுது. சரி, அடுத்து ஒரு டியூன் ஒரு கொடுத்துதான் பாரு. பை 2025 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 3.5 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்கும். அதில் பார்த்தோம்னா நியர்லி 50% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் 50% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் 50%. அதில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் த ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ஸ்கேசிட்டி
ஸ்கார்சிட்டினா குறைபாடு. நீர் பற்றாக்குறையினால 50% பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. 3.5 பில்லியன் பீப்புளில் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில், அதாவது 2025 வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு IUCN வந்து சொல்லியிருக்குது. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இன்னொன்று ஃபாரஸ்ட் ஹவுஸ் அப்ராக்சிமேட்லி பார்த்தா அப்படின்னா 50% ஆஃப் குளோபல் பயோடைவர்சிட்டி லியஸ் பார்த்தா அப்படின்னா 300 மில்லியன் பீப்புள்ஸ் பார்த்தா அப்படின்னா டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் குட்ஸ். யாராவது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் குட்ஸ்னு எதுன்னு பார்த்தோம்னா வனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் அதோட சேவைகளையும் டு சஸ்டெயின் தர் லைவ்லிஹுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சஸ்டெயின் அந்த கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த பார்த்தா அப்படின்னா சர்வீசஸ்ஸை அண்ட் ஃபாரஸ்ட் குட்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் பீப்புள்ஸ். எத்தனை மில்லியன் பார்த்தா அப்படின்னா பீப்புள் 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஃபாரஸ்ட் கூடிய சர்வீசஸ் அதில் கூடிய ஃபுட் பொருட்களை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் IUCN அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. IUCN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷனல் நேச்சர். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்னா இயற்கை பாதுகாப்பு. நேச்சர்னா பாதுகாப்பு, இயற்கை. கன்சர்வேஷன்னா பாதுகாப்பு. இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு நிறுவனம். இன்டர்நேஷ்னல் யூனியன்னா பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது தான் IUCNக்கான அப்ரிவேஷன். சரி, அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜினா உத்திகள். ஈகோசிஸ்டம் மேனேஜ் பண்ணுறதுக்கான உத்திகள் என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் பயோடைவர்சிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டோட பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது ஒன்று. ரெண்டாவது இட் ஹெல்ப்ஸ் இண்டிகேட்டிங் டேமேஜ் அண்ட் ஈகோசிஸ்டம். ஒரு டேமேஜான ஈகோசிஸ்டத்தை இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஸ்பீசிஸ், ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது மாதிரியான ஸ்பீசிஸ் வந்து ஃப்ளாக்ஸிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க கொடுத்துருப்பாங்க. சம் ஸ்பீசிஸ் இண்டிகேட் த ஹெல்த் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டத்தில் ஒரு சில பிளான்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஈகோசிஸ்டம் வந்து ஹெல்த்தாக இல்லை அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளாக்ஸிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஸிப் அப்படின்னா தலைமை இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தலைமையாக இருக்குது. தலைமை இடம்னு சொல்ல முடியும். அதுதான் இது தான் இருக்குது. இது இல்லைன்னா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா அதுதான் அந்த ஸ்பீசிஸ் தான் ஃப்ளாக்ஸிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு ரெகனைஸ் த இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம் சேஞ்ச் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. ஒரு ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈகோசிஸ்டம் இன்எவிட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னோவேட்டிபிலிட்டினா தவிர்க்க முடியாத அப்படின்னு அர்த்தம். இப்போ தவிர்க்க முடியாத ஒரு ஈகோசிஸ்டத்தை ரெகனைஸ் பண்ணுறதுக்கும் ஈகோசிஸ்டத்தில் சேஞ்சை வந்து தவிர்க்க முடியாத ஈகோசிஸ்டம் சேஞ்சை வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்கும் அதோட பிளானையும் அக்கார்டிங்லி அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டும் ஒருங்கிணைத்து செயல்படுறதுக்கும் பார்த்தோம்னா ரெகனைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுது. இப்போ தவிர்க்க முடியாத ஒரு ஈகோசிஸ்டம் சேஞ்சையும் பிளானையும் பார்த்தோம்னா ரெகனைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டூல் யூஸ்டு ஃபார் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம். ஒரு கண்டினியூஸாக ஈகோசிஸ்டம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் ஆகுது. த்ரூ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் ப்ராஜெக்ட். முன்னாடியே வந்து எப்படி அதை சஸ்டைனபிளாக கொண்டு வரலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து மரங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அந்த இடத்துல மரங்கள்லாம் நட்டு திரும்ப அதை வந்து பழையபடிக்கு கொண்டு வருது. பழைய ஈகோசிஸ்டமும் மாற்றி அமைக்கிறது தான் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். இப்படி இப்போ செடியில் இப்போ அந்த இடத்துல மரம் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு செடி வச்சுட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கெல்லாம் நீர், உரம் இது மாதிரிலாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா வாட்டர், அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து அந்த பிளான்ஸை வளர வைக்கிறது. அதுதான் பார்த்தோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது மாதிரியான ப்ரோக்ராமை மூலமாக என்ன பண்ணுறது பார்த்தோம்னா சஸ்டைனபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூல்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபைங் ஈகோசிஸ்டம் விச் ஆர் நீட் ரீஹேபிலிட்டைசேஷன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு தான தேவை, மறுவாழ்வு கொடுக்குறங்க அந்த இடத்துல ரீஹேபிலிட்டைசேஷன் மறுவாழ்வு கொடுக்குற தேவைக்காக பார்த்தோம்னா தேவைக்கான ஒரு ஈகோசிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இட் இன்வால்வ் கொலாபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வித் கவர்மெண்ட் ஏஜென்சி. இப்போ ஒருத்தர் மட்டும் இன்வால்வ் ஆகிறதில்ல, கொலாபரேட்டிவ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த மேனேஜ் பண்ண முடியும். யாராக இருந்தால் கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கலாம், ஆர் லோக்கல் பாப்புலேஷன் அவங்களுக்குரிய லோக்கல் மக்கள் தொகை, அவங்க கம்யூனிட்டிஸ் அண்ட் பார்த்தோம்னா என்ஜிஓஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த அரசு சாராத அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட் இல்லாத வேறு தனியார் நிறுவனம் இருக்க முடியும் ஆர்கனைசேஷன், அது எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தோம்னா ஒரு இன்வால்மெண்ட்டாக செயல்படுது. எது வந்துட்டுனா ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வந்து தனியாக செயல்படல, இதெல்லாம் சேர்ந்து தான் செயல்படுது அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்டு டு பில்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கம்யூனிட்டி குரூப்ஸ் டு அசியூம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார்
long-term implementation of ecosystem management activities. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, கெப்பாசிட்டி ஆஃப் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன், லோக்கல் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களும் அதோட கம்யூனிட்டி குரூப்ஸும் பார்த்தோம்னா டு எஸ்யூம் கருத்து கொடுக்குது. எஸ்யூம் மீன்ஸ் கருத்துக்கள் கொடுக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லாங் டைம் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். மேனேஜ்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ், ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக, லாங் டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிளாக கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா அந்த கம்யூனிட்டி குரூப்ஸும் இன்ஸ்டிடியூஷனும் தான். ஈவன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கம்யூனிட்டி குரூப்ஸும் இன்ஸ்டியூஷன், லோக்கல் இன்ஸ்டியூஷனும் பார்த்தோம்னா ஒரு பில்டப் பண்ணுது, அது கட்டமைப்பு கொடுக்குது. இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்குது. இவங்க இல்லைன்னா அது செயல்படாது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. சரி, அது மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஈகோசிஸ்டத்தை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. ஆர்பன் ஈகோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மாடல் அப்படின்னு இருக்காங்க. ஆர்பன் நகரப்புற பகுதியில் பார்த்தோம்னா ஒரு ஈகோசிஸ்டம் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சது தான் அடையார் பூங்கா. லொக்கேட்டட் இன் சென்னையில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கவர் அண்ட் ஏரியா அரௌண்ட் டோட்டல் பார்த்தோம்னா எத்தனை ஏக்கர் பார்த்தோம்னா 355 ஏக்கர்ஸ். 355 ஏக்கர்ஸ் ஆஃப் அடையார் க்ரீக் அண்டு ஈஸ்டரிஸ். எஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா துவாரங்கள் அப்படின்னு அர்த்தம், கழிமுக துவாரங்கள் அப்படின்னு அர்த்தம். இது க்ரீக் அப்படின்னா பார்த்தோம்னா களிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா உப்பங்களின்னு சொல்லுவாங்க. இது மாதிரில பார்த்தோம்னா 358 ஏக்கர்ஸ் பார்த்தோம்னா அடையார் வந்து ஆக்கிரமிச்சிருக்குது. விச் 58 ஏக்கர்ஸ் பார்த்தோம்னா ஏக்கர்ஸ் வேர் டேக்கன் அப் ஃபார் ஈகோஸ் ரீஸ்டோரேஷன். 58 அதில் கூட 58 ஏக்கர் மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஈகோ ரீஸ்டோரேஷனுக்கு இருப்பாங்க. அண்டர் த அஸ்பிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. யாரோட கண்ட்ரோலில் இது இயங்குது அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவங்களோட கண்ட்ரோலில் பார்த்தோம்னா ஈகோ சிஸ்டத்தை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஸ்பிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆஸ்பிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட கட்டுப்பாடு, ஆதரவு அப்படின்னு மீனிங். அப்போ கவர்மெண்டோட தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆதரவுன்னு பேரில் தான் இந்த ஈகோ சிஸ்டம் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதை மெயின்டைன் பை யார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ரிவர் ரீஸ்டோரேஷன் ட்ரஸ்ட். அதுதான் என்ன பார்த்தோம்னா மெயின்டைன் பண்ணுது. திஸ் இஸ் ஃபார் டம்பிங் சைட் ஆஃப் ப்ரீவியஸ்லி எப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தோன்னா டம்பிங் சைட்டாக இருந்துச்சு. டம்பிங்னா குப்பை கிடங்காக இருந்துச்சு, குப்பையை கொட்டி வச்சிருக்க முடியாது, அந்த கிடங்கு மாதிரி இருந்துச்சு. அதை தான் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட்லி இட் கேஸ் பார்த்தோம்னா 6 ஸ்பீசிஸ் ஆஃப் மாங்குரூவ் பிளான்ஸும் அபவுட் பார்த்தோம்னா 170 ஸ்பீசிஸ் பார்த்தோம்னா லிட்டோரல்னால் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் பார்த்தோம்னா 170 ஸ்பீசிஸும் ட்ராபிக்கல் ட்ரை கிரீன் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அடுத்து பார்த்தோம்னா விச் ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டு அஸ் ஏ சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டமாக இது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, ரீஸ்டோரேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஹேஸ் brought அதர் அசோசியேட்டட் ஃபவுனா சச்சஸ் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபவுனா பார்த்தோம்னா அனிமல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீன்ஸ் அனிமல்ஸ் என்னது பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை, பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் ஊர்வன, ஆம்பிபியான்ஸ் இருவாழ்விகள், அதர் மெம்பர்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி அடையார் பூங்கா ஃபங்க்ஷன் எஸ்சியை பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சென்டராகவும் இது செயல்படுது. ஃபார் எதுக்காக பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் வந்து ஒரு எஜுகேஷன் சென்டராகவும் இது செயல்படுது அடையார் பூங்கா. த என்டையர் ஏரியா ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த பார்த்தோம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அர்பன் ஈகோ ரீஸ்டோரேஷன் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்லேயே பார்த்தோம்னா அர்பன் ஈகோ சிஸ்டம்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா அடையார் பூங்காவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அடையார் பூங்காவோட பிக்சர். இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இதோட இந்த டாபிக் வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.